வணக்கம் ரிதி. தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினருடன் இணைந்து 60க்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கத்தினர் சியா அமைப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்கூடங்களுக்கு அனுமதி வழங்குவதாகவும் அதேபோல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி வழங்குவதாகவும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு எதிராக தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இப்போது சியா அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றி நேர்மையான அதிகாரிகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தமிழக விவசாயிகள் சங்க நிறுவனர் ஈஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய கோரிக்கை என்ன? சுற்றுச்சூழல் பாதிப்பு சரி செய்வதற்கு தான் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய மாற்ற சொல்லி நீங்க கோரிக்கையை முன்வச்சிருக்கீங்க. என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பெருமழை விவசாயிகளையும் பொதுமக்களையும் அளிக்குது, ஒரு பக்கம் வறட்சி அளிக்குது, வெப்பத்தை தாங்க முடியவே இல்லை. ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள் பூரா சாக்கடை கழிவுநீர்கள் நிரம்பி கிடக்குது. கனிம வளங்கள் பூரா பார்த்தீங்கன்னா குவாரியாக இன்னைக்கு மாறி போச்சு. எம்சண்ட் எல்லாம் கேரளாவுக்கு போகுது. ஆக இந்த வெப்பத்துக்கும் பெருமழைக்கும் வறட்சிக்கும் ஜாதியோ மதமோ கட்சியோ எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீக்கமர பாதிக்குது. வருஷம் சென்னை மிதந்துட்டே இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இதுக்கு பேர் சியாங்கிற அமைப்பு. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சென்னையில் பனகல் மாளிகையில் இருக்குது. இந்த அமைப்பு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கல் குவாரிக்கு அனுமதி எடுக்கிறதுக்கு 15 லட்சம் லஞ்சம் வாங்குறான். கிரானைட் குவாரிக்கு அனுமதி எடுக்க 50 லட்சம் லஞ்சம் வாங்குறான். பல கோடிகள். இங்க இருக்கக்கூடிய ஒரு சூப்பரண்டு மேல மட்டும் 50 கோடி கைப்பற்றப்பட்டது. 3 எஃப்ஐஆர் இருக்குது. இவங்க எல்லாம் ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி தொடர்ச்சியாக விதிகளை மீறான், சட்டத்தை மீறான். பொது கருத்து கேட்பு கூட்டத்தில் எல்லா விதிகளையும் மீறி இந்த திட்டம் வருதுன்னு நாங்கள் எடுத்து சொன்னாலும், ஆதாரத்தோட கொடுத்தாலும் சென்னையில் அமர்ந்து கொண்டு பல கோடி லஞ்சத்தை வாங்கிட்டு அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். இதனால் நான் கிராமத்தில் விவசாயம் செய்ய முடியல. குவாரிகள் விவசாயத்தை அழிக்குது. எம்சாண்ட் தொழிற்சாலைகள் விவசாயத்தை அழிக்குது. ஆறுகள், ஓடைகள் பூராம சுத்தமா நாசமா போச்சு. சுற்றுச்சூழல் கெட்டு கிடக்குது. இது பத்தி ஒரு ஆய்வு கூட செய்யவே இல்லை. ஃபைலுக்கு எவ்வளவு பணம் வரும்னு மட்டும் இந்த நிறுவனம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சியா அமைப்புல இதுவரைக்கும் பணி செஞ்ச எல்லாரையும் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை விசாரிக்கணும், கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும், அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். நல்ல நேர்மையான அதிகாரிகளை இங்கே நியமித்து தமிழ்நாடு சுற்றுச்சூழலை முதல்வர்கள் பாதுகாக்க வேண்டும் என கோரி நாங்கள் அனைவரும் இன்னைக்கு தொடர் காத்திரு போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது. இருந்தாலும் எங்களது போராட்டத்தை தொடர்வோம் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ரிதி, சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான எந்த ஒரு ஆய்வையுமே தற்பொழுது வரை இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் மேற்கொள்ளவில்லை எனவும், தற்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையுமே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்து மாற்றி நேர்மையான அதிகாரிகளை அமைக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ரிதி.